திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தில் அரசியல் கூடாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தில் அரசியல் கூடாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கண்டித்திருக்கிறது. அதேபோல திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தில் அரசியல் கூடாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ இயக்குநர்கள் நியமிக்கும் அதிகாரிகள் 2 பேர் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. சிபிஐ இயக்குநர்கள் நியமிக்கும் அதிகாரிகள் 2 பேர் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெறுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புதிய குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. அண்மை செய்தி. சிபிஐ இயக்குநர்கள் நியமிக்கும் அதிகாரிகள் 2 பேர் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரியை சிறப்பு புலனாய்வு குழுவில் நியமிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். ராமகிருஷ்ணன், மேலதிக விவரங்கள். அதாவது திருப்பதி லட்டுவில் விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் அதிரடியான சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. லட்டு விவகாரத்தை பொறுத்தவரையில் இதை விசாரிப்பதற்காக புதிய விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த விசாரணை குழுவில் மத்திய மாநில அரசினுடைய அதிகாரிகள் அடங்கியிருப்பார்கள் என்பது இந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த குழுவை பொறுத்தவரையில் 2 சிபிஐ அதிகாரிகள், 2 மாநில காவல் அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 2 பேர் அடங்கிய குழு இதனை விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விசாரணையை பொறுத்தவரையில் சிபிஐ இயக்குனர் கண்காணிக்க வேண்டும் என்பதும் நீதிபதிகளுடைய உத்தரவாக இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் கோடிக்கணக்கான பக்தர்களுடைய உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு விசாரணை குழுவை அமைத்ததாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் திருப்பதி லட்டுவில் விலங்குகளினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்வு அலைகளை ஏற்படுத்தியது. நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை மட்டுமல்லாமல் பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியை குற்றம் சாட்டும் விதத்தில் இந்த புகார் என்பது அவர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருந்தார். இந்த லட்டு விவகாரத்தை பொறுத்தவரையில் ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்திருந்த இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் என்பது தொடரப்பட்டது. 3 பேர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய சாமி, அதே போன்று ஒய்வி சுப்பாரெட்டி, அதுபோன்று விக்ரம் சம்பத் ஆகிய 3 பேரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு கடந்த திங்கட்கிழமை அன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஆந்திரா மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு ஏன் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக மக்களுடைய மனதை புண்படும் அளவில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அந்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்திருந்த போது ஏன் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது பல கோடி மக்களுடைய மனதை புண்படுத்தும் செயலாக இருக்கிறது என்றெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார்கள் நீதிபதிகள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கினுடைய விசாரணை என்பது மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசை பொறுத்தவரையில், நீதிபதிகளை பொறுத்தவரையில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தெளிவான ஒரு வெளிப்படையான ஒரு தகவலை தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே மாநில அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த விசாரணை குழு என்பது விசாரிக்க வேண்டுமா, அல்லது சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமா, அல்லது மத்திய புலனாய்வு அமைப்பு கொண்டு விசாரணை நடத்த வேண்டுமா என்பது தொடர்பான கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம்
மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கின்ற துஷார் மேத்தா இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தும் சிறப்பு விசாரணை குழு உறுப்பினர்கள் மீது எந்தவித அதிருப்தியும் இல்லை. அதே சமயத்தில் இந்த சிறப்பு விசாரணை குழு விசாரணையை மத்திய விசாரணை அமைப்பில் உள்ள ஒரு உயர் அதிகாரி கண்காணிக்கலாம் என்பதே மத்திய அரசினுடைய கருத்தாக இருக்கிறது என்று தெரிவித்தார். மத்திய அரசினுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் இந்த தினம் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த லட்டு விவகாரத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவாக இந்த குழு இருக்கும். சிபிஐயினுடைய இயக்குனர் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக ஒரு புதிய விசாரணை குழு இந்த விசாரணையை சில நாட்களில் தொடங்கும். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி திரு ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.